விருச்சக ராசிக்காரர்கள் பெருத்த சுமையை இந்த வாரம் இறக்கி வைக்க போகிறோம் மே 17ஆம் தேதிக்குள். அப்படி என்னங்க சுமை? உங்களுக்கு எது சம்மந்தமாக வருத்தமாக இருந்தீங்களோ, எது சம்மந்தமாக இது நடக்காது, இது ரொம்ப சிரமமாக இருக்கும், இது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்களோ, எளிமையாக ஆண்டவனே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அதனால் பெருத்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் ஸ்மூத்தாக போக போகுது. ஒன்றும் ஹார்டாக எதையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். மீடியா சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. மீடியா பீப்புளாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலேயே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், சில விஷயங்களை நாமளே மனசாட்சிப்படி தவிர்த்து கொள்வது நல்லது. நமக்குள்ளே ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகுது. இந்த வாரம் மே 17க்குள் மனசில் ஒரு புள்ளி, இந்த கோல் நான் செட் பண்ணுறேன், இந்த கோலை அடைய போகிறேன் அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்கள் முடிவெடுக்க போகிறீங்க. அந்த கோலுக்கான உங்கள் பயணங்கள் இந்த வாரம் சிறப்பாக ஆரம்பம். உடல் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் அடுத்த காலகட்டம், எதிர்கால கட்டத்திற்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து சேரப்போகிறது. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கப்படும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இழுபறிகள் இருந்தால் விலகும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் மனசை அப்பப்போ கொஞ்சம் பிரைட்டாக வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு போகும். பயப்படாதீங்க. அந்த கடனை அடைப்பதற்கான வீகம் வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள்.